ஹலோ காய்ஸ், நான் தான் பாலாஜி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரிலேருந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக் கேட்டலிசிஸை பற்றி பார்க்கலாம். பிஃபோர் கெட்டிங் த வீடியோ, கேட்டலிசிஸ்னால் என்னன்றதை உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன். கேட்டலிசிஸ் ஆர் த சப்ஸ்டன்சஸ் விச் இன்க்ரீசஸ் த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன். அதாவது ரியாக்ஷனோட ஸ்பீடை வந்து அது இன்க்ரீஸ் பண்ணும் அண்ட் டஸ் நாட் இன்வால்வ்ஸ் இன் த ரியாக்ஷன். இஸ் நோன் அஸ் கேட்டலிஸ்ட். ஓகே, வாங்க, இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். டாப்லேருந்து எண்ட் வரைக்கும் மறக்காமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கேட்டலிசிஸ்ன்ற டாபிக்குள்ளே என்னென்னலாம் வரும்ன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், அப்ளிகேஷன் ஆஃப் கேட்டலிசிஸ். 2, decomposition of KClO3. 3, features of catalyst. 4, types of catalysis, that is homogeneous and heterogeneous catalysis. 5, adsorption theory of catalysis. And last, modern theory of catalysis. Okay, first, applications of catalysis. கேட்டலிசிஸோட சில அப்ளிகேஷன்ஸ் வந்து செப்பரேஷன் ஆஃப் இன்னர்ட் கேஸஸ். இட் இஸ் யூஸ்டு ஃபார் க்யூரிங் டிசீசஸ் அண்ட் இட் இஸ் ஆல்சோ யூஸ்ட் இன் ஃப்ராத் ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸ். அதாவது பைன் ஆயிலையும் ஃப்ராத்திங் ஏஜென்ட்டையும் வச்சு சிலிக்காவை சல்ஃபைடு ஓர்லேருந்து பிரித்து எடுக்கிறது தான் ஃப்ராத் ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸ். டீகம்போசிஷன் ஆஃப் KClO3. KClO3 undergoes decomposition in 653 Kelvin to 873 Kelvin, gives rise to KCl plus 3O2. This reaction undergoes in the absence of catalyst. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து ஒரு ஸ்லோ ப்ராசஸாக தான் இருக்கும். அதே KClO3 in the presence of MnO2 and 473 to 633 Kelvin gives rise to 2 KCl plus 3O2. இந்த இடத்துல வந்து it takes place in the presence of catalyst so that the reaction will be fast as compared to the above equation. இந்த இடத்துல வந்து MnO2 வந்து ஒரு கேட்டலிஸ்ட்டை ஆக்ட் பண்ணுது அண்ட் கேட்டலிஸ்ட் இருக்கிறதுனால ப்ராடக்டில் ஒன்றும் சேஞ்சஸ் இருக்காது. இந்த இடத்துல MnO2 வந்து நம்ம கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணணும். அண்ட் இந்த MnO2 இருக்கிறதுனால, அதாவது கேட்டலிஸ்ட் இந்த ரியாக்ஷனில் இருக்கிறதுனால டெம்பரேச்சர் கம்மியாகுது. வேராஸ் இந்த அபோவ் ஈக்குவேஷன் டெம்பரேச்சர் வந்து ஹையாக தான் இருந்தது. ஓகே, நெக்ஸ்ட் we can see the future or characteristic or properties of catalysis. ஃபர்ஸ்ட் ஃபியூச்சர் வந்து catalyst are added in small quantity. செகண்ட் ஃபியூச்சர் இஸ் இட் சேஞ்சஸ் த ரேட் ஆஃப் த கெமிக்கல் ரியாக்ஷன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இட் ஸ்பீடப்ஸ் த ரியாக்ஷன். தேர்ட், இந்த கேட்டலிஸ்ட்னால் நோ சேஞ்ச். ஸோ நோ சேஞ்ச் பை இட் செல்ஃப், அதால் எந்த சேஞ்சும் நடக்காது. அண்ட் இட் ஆல்சோ ரெடியூசஸ் தி எனர்ஜி ஆஃப் ஆக்டிவேஷன். இந்த கேட்டலிசிஸ் இஸ் ஆஃப் 2 டைப்ஸ், அதாவது ப்ரொமோட்டர்ஸ் அண்ட் பாய்சன். ப்ரொமோட்டர்ஸ் வில் சப்போர்ட் அண்ட் என்ஹான்ஸ் த ரியாக்ஷன். சில நேரத்தில் இந்த கேட்டலிஸ்ட் வில் அஃபெக்ட் த ரியாக்ஷன், ஸோ இட் கேன் ஆல்சோ சைட் ஆஸ் பாய்சன். அண்ட் த சப்ஸ்டன்சஸ் விச் டீஆக்டிவேட் த கேட்டலிட்டிக் ப்ராப்பர்ட்டி ஆர் ஆல்சோ சைட் ஆஸ் பாய்சன். அதே ப்ரொமோட் பண்ணுச்சுன்னா அது வந்து ப்ரொமோட்டர். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஹேபர்ஸ் ப்ராசஸ் எடுத்துப்போம். இந்த ரியாக்ஷனில் N2 கேஸ் ப்ளஸ் 3H2 கேஸ் gives rise to 2NH3, அதுவும் ஒரு கேஸ். இந்த இடத்துல வந்து Fe வந்து ஒரு கேட்டலிஸ்ட், அது வந்து சாலிட். அண்ட் மாலிப்டினம் அது வந்து ஆக்ட் ஆஸ் ப்ரொமோட்டர்ஸ் ஃபார் Fe, அதாவது ஃபைன்லி டிவைடட் அயன் பார்ட்டிகல்ஸ். இப்போது நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேட்டலிசிஸை பற்றி பார்க்கலாம், அதாவது ஹோமோஜீனியஸ் அண்ட் ஹெட்ரோஜீனியஸ் கேட்டலிசிஸ். ஓகே, நம்ம இதை ஒரு கம்பேரிசனாக பார்ப்போம். ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. ஃபர்ஸ்ட், ஹோமோஜீனியஸ் கேட்டலிசிஸில் ரியாக்டன்ட் அண்ட் கேட்டலிஸ்ட் ஆர் இன் சேம் ஃபேஸ். வேராஸ் இன் ஹெட்ரோஜீனியஸ் கேட்டலிஸ்டில் த ரியாக்டன்ட் அண்ட் கேட்டலிஸ்ட் ஆர் இன் டிஃப்ரெண்ட் ஃபேஸ். இந்த இடத்துல நான் ஃபேஸுன்னு சொன்னது வந்து சாலிட் லிக்விட் கேஸஸ், அதாவது ரியாக்டண்ட்டோ கேட்டலிஸ்ட்டோ ஒரே மாதிரி இருக்கணும். எய்தர் சாலிட் சாலிட் ஆர் லிக்விட் லிக்விட் ஆர் கேஸ். அது வந்து ஹோமோஜீனியஸ்க்கு. ஹெட்ரோஜீனியஸ்க்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். டிஃப்ரெண்ட்டாக எந்த மாதிரி வேணாலும் இருக்கலாம். ஓகே, இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் மூலயமா பார்க்கலாம். இங்கே ஹோமோஜீனியஸ் கேட்டலிசிஸில் SO2 கேஸ் ப்ளஸ் O2 கேஸ் gives rise to 2
2SO3 கேஸ். இந்த இடத்துல கேட்டலிஸ்ட்டாக ஆக்ட் பண்ணுறது வந்து NO கேஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹோமோஜீனியஸ் கேட்டலிஸ்ட்னா ரியாக்டன்ட் அண்ட் கேட்டலிஸ்ட் ஆர் இன் சேம் ஃபேஸ். இங்கே வந்து SO2 O2 ரெண்டுமே கேஸ் அண்ட் இந்த இடத்துல கேட்டலிஸ்ட்டாக ஆக்ட் பண்ணுற NOவும் ஒரு கேஸ். ஸோ இட் இஸ் a better example for homogeneous catalysis. ஓகே, நம்ம இன்னொரு எக்ஸாம்பிளும் பார்ப்போம். CH3COOCH3 ஒரு liquid plus H2O liquid in the presence of HCl liquid gives rise to CH3COOH aqueous. இந்த இடத்துல HCl வந்து catalyst and அது வந்து ஒரு liquid phase. இந்த ரியாக்ஷனை பொறுத்த வரைக்கும் ரியாக்டன்ட் அதாவது CH3COOCH3 அண்ட் H2O ரெண்டுமே ஒரு லிக்விட் தான் அண்ட் கேட்டலிஸ்ட்டும் ஒரு லிக்விட் தான். ஸோ இட் இஸ் அ குட் எக்ஸாம்பிள் ஃபார் ஹோமோஜீனியஸ் கேட்டலிசிஸ். சரி, வாங்க நம்ம எக்ஸாம்பிள் ஃபார் ஹெட்டிரோஜீனியஸ் கேட்டலிசிஸ்க்கு பார்க்கலாம். 2SO2 கேஸ் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் PT சாலிட் gives rise to 2SO3. இந்த இடத்துல வந்து ரியாக்டன்ட் அதாவது SO2 வந்து ஒரு கேஸ் அண்ட் கேட்டலிஸ்ட் PT வந்து ஒரு சாலிட். ஸோ இந்த இடத்துல ரியாக்டன்ட்டோ கேட்டலிஸ்ட்டோ ஆர் இன் டிஃப்ரெண்ட் ஃபேஸ், கேஸ் அண்ட் சாலிட். சரி, நம்ம இன்னொரு எக்ஸாம்பிளும் பார்க்கலாம். NO2 கேஸ் ப்ளஸ் 3H2 கேஸ் gives rise to 2NH3 in the presence of Fe சாலிட். இந்த இடத்துல ரியாக்டன்ட் போத் N2 அண்ட் 3H2 வந்து கேஸ் தான், பட் ஆனால் கேட்டலிஸ்ட் Fe வந்து ஒரு சாலிட். இதுவும் ஒரு குட் எக்ஸாம்பிள் ஃபார் ஹெட்ரோஜீனியஸ் கேட்டலிசிஸ். நெக்ஸ்ட் நம்ம அட்சார்ப்ஷன் தியரி ஆஃப் கேட்டலிசிஸை பற்றி பார்க்கலாம். இந்த தியரி அட்சார்ப்ஷன் தியரி ஆஃப் கேட்டலிசிஸ் ஹெல்ப்ஸ் டு எக்ஸ்பிளைன் த மெக்கானிசம் ஆஃப் ஹெட்ரோஜீனியஸ் கேட்டலிசிஸ். Heat of adsorption utilized in enhancing the rate of reaction. Therefore, adsorption is exothermic reaction. இந்த ஹெட்ரோஜீனியஸ் கேட்டலிசிஸ்க்கு 3 தியரி இருக்குது. அட்சார்ப்ஷன் தியரி, இன்டர்மீடியட் ஃபார்மேஷன் தியரி, மாடர்ன் தியரி. நம்ம ஆல்ரெடி அட்சார்ப்ஷன் தியரி பார்த்துட்டோம். இப்போ வந்து மாடர்ன் தியரி ஆஃப் ஹெட்ரோஜீனியஸ் கேட்டலிசிஸை பற்றி பார்க்கலாம். மாடர்ன் தியரி ஆஃப் ஹெட்ரோஜீனியஸ் கேட்டலிசிஸ். இதில் வந்து மொத்தம் 5 ஸ்டேஜஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டேஜஸ் வந்து டிஃப்யூஷன் ஆஃப் ரியாக்டன்ட் டு த சர்ஃபேஸ் ஆஃப் த கேட்டலிஸ்ட். 2. அட்சார்ப்ஷன் ஆஃப் ரியாக்டன்ட் மாலிகுல்ஸ் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட். அதாவது ரியாக்டன்ட் மாலிகுல் வந்து கேட்டலிஸ்டோட சர்ஃபேஸில் போய் அட்சார்ப் ஆகிருக்கும். 3. chemical reaction on the surface of catalyst through intermediate formation. Here a chemical reaction takes place. 4. Desorption of reaction product from the catalytic surface. அதாவது desorptionனா opposite to adsorption. அதாவது adsorptionனா என்ன? The phenomenon of attracting and retaining the molecules of a substance. இதே desorption and removal of adsorbed substance from the surface. So here reaction product are removed from the catalytic surface. And last point is diffusion of reaction product away from the catalytic surface.